வாழ்வோம் வாழ வைப்போம். குரு மா. அப்பன் அவர்கள் அருளார். அவரது சீடராகிய காதி லட்சுமராசி எனும் நான் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகம். அதாவது ஒரு மனிதன் உள்ள காலம் வரைக்கும் உடம்பு நல்ல பக்குவத்தில், அதாவது நல்ல ஆரோக்கியமான நிலையில், மனசு எப்போ பார்த்தாலும் ஒரு குதூகலமாக தெளிவாக இருக்கணும். இது ரெண்டும் பக்குவம் அடைஞ்சால் தான் நம்ம செய்ய போகிற காரியங்களும் நல்ல முறையில் நிவர்த்தி ஆகும். இது ஒவ்வொரு மனிதனும் அடைஞ்சாகும். உலகத்தில் உருவானவங்களும் இனிமேல் உருவாக போகிறவங்களும் அந்த நிலைமை அடையும். இன்றைக்கி உடம்புக்கு நோய்கள்னால் அளவற்ற நோய்கள். எந்த நோயும் இல்லாமல் வாழணும், வாழ இயலும் நம்ம கடைப்பிடிச்சா. முதல்ல உடம்பு மேலே முழு கவனம் செலுத்துங்க. ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம், ஒரு 1/4 மணி நேரம், 15 நிமிடம், அப்புறம் உங்கள் வேலைகளை பார்க்கலாம். ஏன்னா என் குருவை பற்றி நீண்டாயும், அதாவது நரமுடி இல்லாமல், சொட்டை விழுகாமல், பல்லு போகாமல், உடம்பு எப்போ பார்த்தாலும் பல 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 பலன்னு இருந்தது. நீண்டாயும் அவர்கிட்ட நான் சில விஷயங்கள் தெரிஞ்சேன். அதுதான் இந்த உயிர்ப்பு தியானம் யோகம். இயற்கை மருத்துவம், மூலிகை மருத்துவங்களை அதில் சொல்லிக் கொடுத்தாரு. உடம்பு இயக்கிற பயிற்சி முறைன்னு சொல்லிக் கொடுத்தாரு. இன்றைக்கி வெயில் காலத்துலேயுமே பலருக்கு சளி பிடிச்சிக்குது, பனி காலத்துலேயும் சளி பிடிச்சிக்குது, மழை காலத்துலேயும் சளி பிடிச்சிக்குது. அப்போது சிலர் சொல்லுவாங்க மழை காலத்தில் தான் சளி பிடிக்கும், சிலர் சொல்லுவாங்க பனி காலத்தில் தான் எனக்கு பிடிச்சிக்குது, சிலர் வெயில் காலத்தில் தான் பிடிச்சிக்குது. ஆனால் அந்த 3 காலத்துலையும் பார்த்தா சளி பிடிச்சிக்குது. அந்த சளிங்கிற தொந்தரவு என்ன ஆகுன்னா, 4ஆம் வருடத்தில் மூக்குக்குள்ளே அறுக்க வேண்டிய நிலைமை கொண்டுட்டு போகுது. அதாவது அந்த இதை சொன்னோம்னா டஸ்ட் அலர்ஜி, சைனஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் பேர் வச்சோம்னா நீர்க்கோர்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அது முதிர்ந்தால் துர்வாடம் வரும், தீ நீசம்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம உள்ளே போகிற காற்று கண்ணுக்கு தெரியாது. அது பலவிதமான இது, அதாவது நீர்த்தன்மையும் சேர்ந்து போகும், தூசுகளும் கண்ணுக்கு தெரியாது போகும். அதையெல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் நீங்கள் மூக்கினுடைய துவாரத்தை இப்படி திறந்து பாருங்கள், ஒரு வெள்ளையாக அங்கே உள்ளே இருக்கும். அதே மாதிரி அடுத்ததையும் இருக்கும் வெள்ளையாக. உள்ளே போகிறத தடுக்கிற சக்தியும், உள்ளேருந்து மூச்சு வெளியே வர்றப்போ அதில் நீரும் கலந்து வரும், சூடும் கலந்து வரும். எல்லாம் 5 தத்துவங்கள் அதில் இருக்கும். வானத்தை தவிர 4 தத்துவங்களும் ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கும். அது வரும்போது அந்த நீர் தன்மை வெளியே வந்துடும். அது வராமல் என்ன பண்ணுன்னா, காஞ்ச இடத்துல நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா உடனே இழுத்துக்குது இல்லைங்க. ஒரு கல் மேலே, காஞ்சி கல் மேலே, இல்லை மண் மேலே ஊற்றி பாருங்கள், ஒரு மரத்து மேலேயே, காஞ்சி மரத்து மேலே ஊற்றி பாருங்கள். 2வது நாமளே உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது, ஊற்றி சீக்கிரம் உள்ள இழுத்துக்குது. ஆகவே இந்த இது வறண்டு இருந்தால் உள்ளேருந்து வர நீரை பிடிச்சி இருந்தால் நீர் சேர்ந்து என்ன ஓடிக்குமா, ஓடிக்காதா? காற்றையும் சேர்த்து எடுத்து வச்சுட்ருக்கோம். அது என்ன ஆகுன்னா பெருசாகி மூச்சு வர்றதுக்கே சிரமமாயிடும். அப்போ திணறல் ஏற்படும் உடம்புக்கு. அந்த அப்படி ஒரு திரண்டு இருக்கிறப்போ அது அந்த பிளாடன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பை மாதம் அதெல்லாம் சேர்ந்துட்டு அடைச்சிக்கிட்டால் மூச்சு வராது. கண் சிறப்பாகும். கண்ணை தேய்ச்சிங்கன்னா, பிப்பாக தேய்ச்சிங்கன்னா மூச்சு சுத்தமாக வராது, மண்டை பிடிச்சிக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பசி சரியாகாது. இந்த நோய் வர்றதுக்கு காரணம் முதல்ல தெரியும். உலகப்பெருமாள் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செய்யும். வந்ததுடனே சளின்னா தூதுவளை ரசம் சாப்பிடு, அந்த ரசம் சாப்பிடு, கொள்ளு ரசம் சாப்பிடுங்கிறத விட இந்த இனிமேல் நோய் வராமல் இருக்கணும். இப்போ இந்த நோய் வந்ததுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும். கூடுமான வரை பசியின் போது சாப்பிடாமல் விட்டுட்டா குடல் பிடுங்கும், எங்காந்து ஜூடு ஏற்படும். அதுக்கு கொடுக்காம தாமசிச்சிங்கன்னா அது செயல்பாடு அப்படியே ஆகி வாய்வு கட்டிக்கும், வறண்டு போய் வாய்வு கட்டிக்கும்.
அடுத்தது மலைப்பையும் வறண்டுக்கும். மலைப்பையில் இந்த மலத்தை தள்ளக்கூடிய வாசல் இருக்குதே, அந்த மூலம்னு சொல்கிறது, அதுவும் காஞ்சி போகும். முன் வாசலும் காஞ்சி போகும். ஒன்றுக்கு போனாலும் மஞ்சளாக போகும், கடுகடுன்னு போகும். ஆகவே நோய் வர்றதுக்கு காரணம் பசியின் போது கொடுக்காமல் இருந்தால் 4ஆவதுல எச்ச கெட்டியாக போய் குடலை புண்ணு பண்ணி அல்சருன்றாங்க. குடல் புண்ணுன்னு சொல்லுறது. அப்புறம் என்ன ஆகுன்னு இப்படி இருக்கிறப்ப லேசாக சூடாகி இங்கே பிடிச்சி அங்கே பிடிச்சி லேசாக தலைவலி வரும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாகும். அப்படி தலைவலி தொடர்ந்து வர்றப்போ கைகால் நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போய் நடுங்கும். அதிகமாக தலைக்கு வந்து சுற்றி கீழே விழுந்துடும். கீழே விழுந்தால் கறி என்ன ஆகும்? எத்தனை பேர் கைகால் விளங்காம போயிடுது, வாய் விளங்காம போயிடுது. குப்புறப்பட்ட நெத்தினர் பட்ட இடமே போய் சேர்ந்துக்கிறாங்க. ஆகவே அருள் கூர்ந்து பசியின் போது ஒரு வாய் 2 வாய் தண்ணி கொடுங்க. கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு அரை மணி நேரம் ஆகுன்னா 7 வாய் தண்ணி கொடுங்க. அந்த உஷ்ணத்தை அனுப்பி வாய்வாக பிரிங்க, ஒன்றுமா போகும். அப்புறம் 2ஆவது தண்ணி குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி காலையில் மத்தியானம் சாயந்தரம் எப்படி உணவுகள் இருக்குது நல்லா பிரிஞ்சு வாயில் போட்டு சப்பி மென்று சாப்பிடணும். ஆகவே பட்டினிங்கிறது தாமதித்து சாப்பிட்டாலும் பட்டினி தான். நோய்கள் இப்படி பல காரணங்களை நான் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறேன். ஆகவே அப்படி சாப்பிட்டிங்கன்னா அது மாற இந்த ஜூடேறி வறண்டு போய் வெளியே வர காற்றையும் நீரையும் பிடிச்சி வச்சு அது ஊறி மூக்கடைச்சி அந்த சைனஸ்ட்டு டஸ்ட் அலர்ஜி இல்லை பீனிசமோ நீர் கோருதுங்கிறதெல்லாம் வராது. சரி வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணது அப்படின்னா நம்ம பச்சை தண்ணீரை எடுத்து தினந்தோறும் காலையில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் நீராகாரம். அந்த நீராகாரத்தை அப்படி சாப்பிட்டாலே உடம்புனுடைய கொதிப்பு போய் நான் சொன்ன அவைகள் பூரா குளுமையாகி வர்ற மூச்சில் இருக்கிற கசடுகள் பூரா எதுவும் ஈர்க்காமல் முழுசாக வெளியே விட்டுட்டா அந்த தொந்தரவு கிடையாது. நாம் கூடுமான வரை சாயந்தரம் 4 மணிக்கு மேலே இந்த டஸ்ட் அலர்ஜி சைனஸ்டோ இல்லை தமிழ் சொன்ன மாதிரி அந்த நீர்க்கோர்வையோ பீனிசமோ அது விலகிறதுக்கு இனி உருவாகாமல் இருக்கிறதுக்கு முதல்ல உருவாகாமல் இருக்கணும். அதுக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மேலே மோர், தயிர், பால், கீரை, கிழங்கு வகைகள் இது மாதிரி குளுமையான கொடுக்கக்கூடாது. அந்த குளுமையான கொடுக்காம வந்து கொஞ்சம் சூடான காலையில் ஏறுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீர்க்கோர்வை இருக்காது. இந்த நீர்க்கோர்வை இப்போ நான் சொன்னேன் அந்த ஆங்கிலத்தை இதில் சொன்னது இருக்குல்ல அந்த அடைப்புகள், இது என்ன பண்ணால் காலையில் படுக்க சொன்னா தும்மல் வந்துடும். அடுக்கு தும்மல் தும்மிக்கிட்டே இருந்தாங்கன்னா சோர்ந்து கண்ணெல்லாம் சேர்ந்து படுத்துக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரமாக அது நின்று விடுபடுறதுக்கு குளிர்ச்சியான இடத்துக்கு போனாலும் தொந்தரவு. சிலருக்கு வெயில்கள் இதெல்லாம் வந்து எல்லா காலத்தையும் பெரிய தொந்தரவு பண்ணிடும். ஆகவே அது நீங்கிறதுக்கு எளிய முறை கொஞ்சம் காரத்தன்மை உள்ளது. காரம்னா இஞ்சி, சுக்கு, குருமிளகு, வால்மிளகு, வாய்வழங்கம், சித்தரத்தை, அதிமதுரம் நாட்டு மருந்து கடையில் பவுடராகவே விற்கும். இதை வாங்கி கொஞ்சம் சீரகம், சோம்பு, ஓமம் இதெல்லாமே நாட்டு மருந்து கடையில் இப்போ நீங்கள் வாங்கி வீட்டிலே வச்சு பவுடர் பண்ண மாதிரி தான் பொடி பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. சிரமம் அதெல்லாம் செய்கிறதுக்கு சிரமம் தான் நாட்டு மருந்து கடையில் எல்லாம் வைக்கும். எல்லாம் ஒவ்வொரு அளவுக்கு வாங்கி ஒன்றா கலக்கிக்கோங்க. கலக்கி வச்சு சுத்தமான தேன் ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு அளவுக்கு போட்டு நல்லா கலக்கி விடுங்க. எந்த அளவுக்கு இருக்கோன்னா அல்வா டைப்புக்கு இருக்கும். அதை வச்சுக்கிட்டு காலையில் ஒரு அத்தாச்சோடு வாயில் போட்டு நல்லா சப்பிடிச்சு சாப்பிட்டு பச்சை தண்ணி தான் குடிக்கணும், சுடு தண்ணி குடிக்கக்கூடாது. சுடு தண்ணி குடித்தா அப்போதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் இருக்குதா? பச்சை தண்ணி குடித்தா பிடிச்சிக்கணுங்கன்னா சுடு தண்ணி சாப்பிட்டு நீங்கள் இருக்கா? ஆகவே அந்த பச்சை தண்ணி எப்படி சாப்பிட்றோன்னா அது சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் பூரா உள்ளே போகணும். உடனே தண்ணி குடிச்சிடாங்க. நல்லா சப்படிச்சு போய் ஒரு 5-6 நிமிடம் கழித்து பிறகு ஒரே ஒரு வாய் தண்ணி விட்டு நல்லா கவனிங்க. ஒரு 12-13 தடவை சப்படிங்க. அது ஜூடு ஏறும். 15 தடவை வேணாலும் சப்படிக்கலாம். அந்த தண்ணி பாயில் வச்சுட்டேன். அதை 3 தடவை முழுங்குங்க. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு அதே மாதிரி அதை வாயில் போட்டு சப்படிச்சு சாப்பிட்டு ஒரு 5-6 நிமிடம் இருந்து அதே மாதிரி சாப்பிட்டுவாங்க. அந்த உள்ளே இருக்கிற உஷ்ணத்தை, கழிவுகளை, கசடுகளை மலை வாசலாகும், சிறுநீர் வாசலாகும், இருமுனா கபமாகும்.
சீந்துனா கட்டியாகும் வரும். ஒரு எளிய முறை, நிறைய முறைகள் இருக்குது. இது ஒரு முறை தான் பெருசுன்னு இல்லை. மருந்துகள் லேகிங் இருக்குது, எண்ணெய்கள் இருக்குது, இது மாதிரி எல்லாம் இருக்குது. இது நீங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கிற முறை. எங்களை தேடியே வரணுங்கிறதெல்லாம் இல்லை. அதுக்கும் மீறினா அங்கங்கே இன்றைக்கி அற்புதமான மாணிக்கங்கள் மேலே சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. இயற்கை மருத்துவத்தில் எத்தனையோ முறை இருக்குது. இதை கடைப்பிடிங்க, நோய் இல்லாமல் வாழுங்க. அற்றது அறிந்து மாறுபாடு இல்லாத உணவு மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. இந்த மூச்சுக்கும் உடம்புக்கும் தொந்தரவு கிடையாது. உலக பொதுமறை திருவள்ளுவர் 95ஆம் அதிகாரம் மருந்துன்னு கொடுத்துருக்காரு. தினமும் ஒரு குறளை போடுங்க, பல நோயிலிருந்து விடுபடலாம். நன்றி, வணக்கம்.